إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க தலைப்பிலே நற்குணங்களை எல்லாம் தகர்த்து எரியும் துர்க்குணமான கோபம் என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக நம்ம இந்த 4-5 நாள் தொடரிலே எடுத்த எல்லா தலைப்புகளும் நிறைய உள்ளம் சார்ந்த தலைப்புகளாகவே என்ன செய்யும் இருக்கும். உள்ளத்தை ஒவ்வொரு கோணங்களிலும் மார்க்கம் எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகிறது, எப்படியெல்லாம் உள்ளத்துக்கு சொல்லி தருகிறது என்ற தலைப்புகளை தான் நம்ம பார்ப்போம். அந்த எல்லா நல்ல பண்புகளை எல்லாம் நம்ம சுமந்து விட்டாலும் கோபம் என்கின்ற ஒரு குணம் நம்மகிட்ட இருக்குமாக இருந்தால் மற்ற எல்லா குணத்தையும் அதை என்ன செஞ்சிடும், அதாவது இல்லாமலாக்கிவிடும். கோபம் என்கின்ற ஒரு குணம் இருந்தால், ஒரு அறிஞர் சொல்கிறார், நட்பண்புகள் என்றாலே கோபத்தை அடக்குதல் தான். நட்பண்பு என்றாலே டோட்டல் நட்பண்பும் என்ன அப்படி என்றால் கோபத்தை அடக்குது அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அதாவது நட்பண்புக்கு ஒரு வரைவலக்கணம் சொல்றாரு. டோட்டல் நற்குணமும் என்ன என்று சொன்னால் முழு கோபத்தை நம்ம அடக்கி கொள்றதுதான் நற்குணம் என்றார். அதிலிருந்து நம்ம என்ன தெரியுது என்று சொன்னால், நற்குணம் என்கின்ற அதாவது கோபம் என்கின்ற ஒரு குணம் நம்மகிட்ட வந்துட்டு என்று சொன்னா மற்ற எல்லா குணங்களும் என்ன செஞ்சிடும், நல்ல குணங்களும் அடிபட்டு போயிடும், தகர்ந்து விடும் என்பதுதான் அது அர்த்தம். இப்போ முதலாவதாக, அதாவது இஸ்லாம் குணங்களை எப்படி வரையறுக்கிறது, குணங்களை எப்படியெல்லாம் அளக்கிறது, குணங்களை எப்படியெல்லாம் பிரித்து சொல்கிறதுன்னு நம்ம படிப்போம் என்றால் அற்புதமாக இருக்கு. ஒவ்வொன்றுமே என்ன செய்யும், ஒரு அற்புதமான முறையில இருக்கும். குணங்களை இஸ்லாம் பிரிக்கிற முறைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னா ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு மாதிரி பிரிக்கும். இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கோபம் என்கின்ற பண்பு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்மகிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டோம்னு வைக்கிறேன். ஒரு இடத்துல நம்ம கேட்கிறோம், கோபம் என்ற பண்பு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா ஒரே அடியாக அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அதாவது விளக்கம் நிறைய பேர் என்ன செய்யாது, இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம் என்றால், நல்ல விஷயத்துல நல்லது, கெட்ட விஷயத்துல என்னது அது கெட்டது. நல்ல விஷயங்களுக்கு நம்ம அதுல தவறாக நடந்தாலும் கோபப்படணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இஸ்லாம் அதாவது குணங்களை அணுகுகின்ற முறையே வித்தியாசமா இருக்கு. குணங்களை அணுகின்ற முறையே வித்தியாசமா இருக்கு. இந்த ஹதீஸ பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அவுசினி, எனக்கு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு வசியத்து செய்யுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தக்லப், கோபப்பட வேண்டாம் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்கள் கோபப்பட வேண்டாம் அப்படி என்றார். அந்த சஹாபி திருப்பி ஃபரத்தத மிராரன், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு வசியத்து, ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்றார். கோபப்பட வேண்டாம் 2வது முறை ரசூலுல்லாஹ் 2 முறை 3 முறை கேட்கல, அவர் ஃபரத்தத மிராரன், பல முறை எனக்கு உபதேசியுங்கள் 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 என்று கேட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் என்பதை திருப்பி திருப்பி என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த செய்தியை எடுத்து பாத்தீங்கன்னா, கோபம் நல்ல குணமா கெட்ட குணமானதுக்கு இந்த ஹதீஸை வச்சு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கெட்ட குணம். அதான் இஸ்லாம் அணுகுன்ற முறை. இப்ப நம்ம நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டதுன்னு யோசிச்சோம். ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கோபம் கெட்ட குணம். லா தஹ்தம், கோபப்பட வேண்டாம். ரசூலுல்லாஹ் நல்லதுக்கு கெட்டதுக்கு நாங்க பிரிக்கல, அதுக்கான காரணம் பின்னால சொல்றேன். ஆனா இந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் ஒரு கெட்ட குணம் என்பதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சஹாபி திருப்பி திருப்பி கேட்ட நேரத்திலாவது ரசூலுல்லாஹ் பிரிச்சு சொல்லல, அதை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரிச்சு கூட சொல்லல. கோபப்பட வேண்டாம், அதுவும் வசியத், அதாவது இன்சஹ்னி, எனக்கு உபதேசம் செய்ய என்றால் ஒரு அர்த்தம், அவுசினி என்றால் வசியத்து செய்ய அர்த்தம். வசியத் என்ன, மௌத்தாகிற நேரத்துல என்ன செய்யறது, ஒரு மனிதன் கடைசியா ஒரு உபதேசம் செஞ்சுட்டு போறது, ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறது, அந்த மாதிரி கேட்கறதான் அவுசினி என்று சொல்றது. அப்படி சொல்லியும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் என்று சொல்றாங்க என்றால் கோபம் ஒரு கெட்ட குணம். முதலாவது, இஸ்லாம் எப்படி அந்த கோபத்தை கெட்ட குணம் என்ற பட்டியல்ல வைக்குது? கோபத்துல நல்லதும் இருக்குது. அல்லாஹ்வுக்காக கோபப்படுதல், தவறு நடந்தால் கோபப்படுதல், பிழை நடந்தால் கோபப்படுதல், மார்க்கத்துடைய ஒரு சட்டம் நிராகரிக்கப்படுகிற கோபப்படுதல்,
அப்படி இருந்தும் இஸ்லாம் அதையே கெட்ட லிஸ்ட்ல வைக்குது என்றால் அதான் இஸ்லாம் பிரிக்கிற முறை என்னன்னா, எந்த குணம் 75-80% கெட்டதை சேர்க்குமோ அதை இஸ்லாம் கெட்ட லிஸ்ட்ல வச்சிடும். 20 நன்மை நம்மளா பிரிச்சு எடுத்துக்கலாமே தவிர அதை இஸ்லாம் கெட்ட குணத்துல தான் கொண்டு போய் என்ன செய்யும் சேர்க்கும். 70% 80% அதுல பாதிப்பு தான் இருக்கும், மோசமான விளைவு தான் ஏற்படுத்தும், அவர் நல்ல ஒரு பண்பாடை ஏற்படுத்தாது என்று வந்துட்டா அந்த 20% இருக்கிறேன் மார்க்கத்துக்காக கோபப்படுதல், ரோசப்பட அப்படியான பகுதி இருக்கிறேன், அதுல என்ன செய்யாது, அதை இஸ்லாம் பார்க்காது. அங்க அதை எக்ஸப்ஷனலாக அந்த சட்டங்கள் வருகிற நேரத்துல சொல்லுமே தவிர மற்றபடி 70% 80% இடங்கள் அது என்ன கூடாது என்பதனால ஒட்டுமொத்தமாகவே அதை இஸ்லாம் எப்படி காட்டும், கெட்ட குணமாக காட்டும். ரோஷம், கோபத்துக்கும் ரோஷத்துக்கும் நிறைய பேர் வித்தியாசமும் தெரியாது. அதாவது குணங்களை பத்தி நம்ம நிறைய படிக்கவே இல்லை. ரோஷத்தை எடுங்களேன், ஆளுக்கு ரோஷம் வந்துட்டுவாங்க, கோபம் வந்துட்டு டைம்ல. சில நேரங்கள்ல என்னது கோபம் வந்திருக்கும் ஒருத்தருக்கு, அவருக்கு ரோஷம் வந்தது, ரோஷம் வந்தவனுக்கு என்ன கோபம் வந்தன்னு சொல்றது. ரோஷத்தை இஸ்லாம் பாராட்டும். ரோஷத்தை இஸ்லாம் என்ன செய்யும், பாராட்டும், எல்லா இடங்களையும் பாராட்டும். அப்ப ரோஷத்துல கெட்டது இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கெட்டது இருக்கு. அப்ப ஏன் இஸ்லாம் அதை கெட்டதுல சேர்க்கல, என்ன பதில் சொல்லணும்? 80% ரோஷத்துடைய பகுதி நல்லது, ரோஷத்துடைய பகுதி 80% நல்லது, 20% கெட்டது இருக்கு. எனவே இஸ்லாம் அவருடைய மிகைப்படுத்தப்பட்ட அவருடைய மிகையான அதாவது விளைவை வச்சுதான் அது நல்லதா கெட்டதான் என்ன செய்யும் சொல்லும். மற்ற விதிவிலக்கான இடங்களை நம்ம என்ன செய்யும் பிரித்து அறிந்து கொள்கின்ற அமைப்புல சொல்லும். ரோஷம் பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மனைவி ஒருவருடன் தவறில் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபடுவதை கண்டால் என்ன சட்டம்? ஏன்னா இஸ்லாம் சொல்றது 4 சாட்சி வேணும், வீட்டுக்குள்ள 4 சாட்சி என்ன செய்யாது இருக்காத ஒரு தவறு நடந்தா என்ன சட்டம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப நடக்காத ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கறதை விரும்புறதில்லை, நடக்காத ஒரு விஷயத்தை கேள்வி கேட்பதை விரும்புவதில்லை. காரணம், அது ஒரு சோதனையாக நமக்கு மாறிடலாம், நடக்காத ஒரு விஷயத்தை பேசி சோதனையாக மாறலாம். ஒரு வைவான ஹதீஸ் சொல்வார்கள், அல் பலாஉ முவக்கலும் பில் மன்திக், சோதனை வார்த்தையில தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது, சோதனை வார்த்தையில சம்பந்த ஹதீஸ் அல்ல. ஆனால் குர்ஆன் சுன்னாவுடைய பொதுவான எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்துல தீர்ப்பு கேட்கறத ரசூலுல்லாஹ் என்ன செய்வதில்லை, நடக்க முன்னால விரும்புவதில்லை, நடக்க முன்னால விரும்புவதில்லை. சந்திரன் ஜமாத்துடைய தொழலாமான்னு ஒருத்தர் கேட்டாருன்னா இது என்னது, அது ஒரு ஒரு ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இப்பயே என்ன செய்யறது கேட்கிற மாதிரி இந்த கேள்விகள் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டார். அதனால ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல. இதை கேட்ட மனிதனுக்கு அவர் எதை கேட்டாரோ அந்த சோதனை நடந்துச்சு, அவர் எதை கேட்டாரோ அது உண்மையாவே என்ன செஞ்சுச்சு நடந்துச்சு. நடந்த உடனேயே இந்த அதாவது அந்த குர்ஆன் வசனம் இறங்குது. இந்த குர்ஆன் வசனம் இறங்குற நேரத்துக்கு முன்னால இந்த ஆரம்பத்துல அவர் கேட்டாரு, கேட்ட நேரத்துல சஅத் ரதி அந்த சட்டத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 4 சாட்சி இருக்கு, 4 சாட்சி இல்லாம என்ன அந்த சட்டம் இல்ல, 4 சாட்சி இருந்தால் தான் தண்டனை நிறைவேறும். சஅத் ரதி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா நான் கொலை செஞ்சுட்டு தான் என்ன செய்வேன், அடுத்த பேச்சுவேன். யார் சொன்னது? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு. இப்ப சஅத் ரலியல்லாஹு கோவப்பட்டாரா ரோசப்பட்டாரா? ரோசப்பட்டார். சஅத் ரலியல்லாஹு என்ன நடக்காத ஒரு விஷயத்த சும்மா அப்படி ஒருத்தன் பேசுறாடா, ரோசத்துல பேசுறது விளங்கிட்டா, ரோசப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கடா, இன்ன சஅதன் அகியர், இன்ன சஅதன் அகியர், சஅத் மிக ரோசமானவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க. சஅத் மிக கோபக்காரர் அப்படின்னு சொன்னா என்ன விமர்சிக்கிறான் அர்த்தம். சஅத் மிகவும் ரோசமானவர். வஅன மின்ஹு அகியர், நான் அவரை விட ரோசமானவர், நான் அவரை விட ரோசமானவன். வல்லாஹு மின்னி அகியர், அல்லாஹ் என்னை விட ரோசமானவன். அல்லாஹு தஆலா என்னை விட ரோசம் அப்படின்னா என்ன, அந்த அல்லாஹ் தான் இந்த சட்டத்தை என்ன செஞ்சுக்கிறான், ரோசத்தில் அதிகமான அல்லாஹ் தான் இந்த சட்டத்தை இறக்கிக்கிறான். அதுக்கு மேல நாங்க ரோசப்படுறதுல என்னது அர்த்தம் உண்டு இல்லை அப்படின்றான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் திருமணம் பேசுறாங்க. உம்மு சலமா சொல்றாங்க, நான் உங்களுக்கு சூட்டபிள் ஆக மாட்டேன், நான் கொஞ்சம் ரோசக்கார பெண்மணி, என்ன எனக்கு கொஞ்சம் ரோசம் செஞ்சிடும் வந்துடும் அப்படின்னா தண்ட உரிமை விஷயத்துல ரசூலுல்லாஹ் இன்னொருத்தருக்கு உரிமையில் அதிகமா இருக்கிறேன்னு சொன்னா அது ரோசம் வந்துடும், அது கோபம் ரோசம் எடுப்பேன். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறேன் அந்த ரோசத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு. இங்க என்ன சொல்றாங்க, அந்த ரோசம் கெடுதியானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஆனா ஒரு கணவனோட வாழ்ற நேரத்துல பாதிப்பு என்ன செய்யும் ஏற்படுத்தும், அதை நான் இல்லாமக்க என்ன செய்யறேன் துஆ கேட்கிறேன்னு சொல்றாங்க. எனவே அல்லாஹ் தஆலா ரோசக்காரன் அப்படி சொல்லலாம், அல்லாஹ் தஆலா கோபக்காரன் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அல்லாஹ் கோபப்படுவான், அல்லாஹ் தஆலா கோபப்படுவான்னு சொல்லலாம், கோபக்காரன் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. ஆனா ரோசம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அகியர், அல்லாஹ் தஆலா என்ன மிகவும் ரோசம் உள்ளவன். வெட்கம், குணங்களை கொஞ்சம் நம்ம சரியாக அளந்து கொள்ளணும் என்பதற்காக சொல்றேன். வெட்கத்தை எடுங்க, அல் ஹயா வெட்கம்.
வெட்கம் நல்லதா கெட்டதா? வெட்கமாக இருப்பது நல்லதா கெட்டதான்னு கேட்டா 95% இடங்கள்ல என்னது மிகவும் நல்லது. படிப்பு போன்ற விஷயங்களை நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்ம பிரிச்சுதான் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அல் ஹயாஉ குல்லுஹு கைர். வெட்கம் எல்லாமே நல்லதுதான். பாத்தீங்களா எப்படி அளக்குறது? இந்த காய்தா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது எல்லாமே ஹைரோ, எது பெருவாரியான ஹைரோ, அதுல சின்ன தீங்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா அதை இஸ்லாம் தனியா எக்ஸப்ஷன்லாம் என்ன செய்யாது, தனித்தனியான செய்தியில சொல்லுமே எதிரே பொது ஹதீஸ்ல என்ன செய்யாது, அது வராது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி இடத்துல உட்கார்ந்து சொல்றாங்க, அல் ஹயாஉ குல்லுஹு கைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வெட்கம் எல்லாமே நல்லதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பக்கத்துல உள்ள ஒருத்தர் மின்னு கைர் வ மின் ஷர் அப்படின்றார். அதுல கைரும் இருக்குது ஷர்ரும் இருக்குது, ரெண்டு வகை இருக்குது. யார்கிட்ட சொல்றாரு? இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்றாரு. அதுல ரெண்டு வகை இருக்கு, கைரும் இருக்குது ஷர்ரும் இருக்குது அப்படின்றார். அந்த நேரத்துல கைரும் இருக்குது ஷர்ரும் இருக்குது அப்படின்றார். இம்ரான் ஹுசைன் திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ குல்லுஹு கைர். வெட்கம் எல்லாமே நல்லது அப்படின்னா அவர் மறுபடி அதுல ரெண்டு வகை இருக்கு, கைரும் இருக்குது ஷர்ரும் இருக்குது. இம்ரான் ஹுசைன் கடுமையா கோபப்பட்டு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன் அப்படின்னு சொல்றேன், நீங்க என்ன அதுல ரெண்டு வகை இருக்குது ரெண்டு வகைக்கு சொல்றீங்க? அப்ப இம்ரான் இப்னு ஹுசைனுக்கு தெரியாதா கல்விக்கு வெட்கப்படக்கூடாதுன்னு? இம்ரான் இப்னு ஹுசைனுக்கு தெரியாதா? தெரியும். கல்விக்கு வெட்கப்படக்கூடாதுன்னு இம்ரான் இப்னு ஹுசைனுக்கு தெரியும். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா வெட்கம் முழுமையாக கைரண்டு, அதை திருப்பி திருப்பி பேசுறாங்க. கடைசியில இம்ரான் ஹுசைன் சந்தேகம் வந்துட்டு அவரை, ஒருவேளை நயவஞ்சகம் ரசூலுல்லாஹ்வோட அதை சுன்னாக்களம் நிராகரிக்கக்கூடிய அமைப்புல நயவஞ்சகம் உள்ள ஒரு மனிதராக இருக்கும் சந்தேகம் வார அளவுக்கு. ஆனா புறவு மக்கள் படுத்துறாங்க, அப்படி இல்ல. அவரோட பிரச்சனை வந்து என்னது, வேற வேற புத்தகங்களை நூல்களை படிச்சு என்ன நல்லது மாரி கெட்டது மிக இடத்துக்கு போயிட்டான்னு விளங்கப்படுத்துறாங்க. சரி, பக்கத்துல இருந்த யாருமே கல்விக்காக வைக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு யாருமே கேட்கல. ஏன்? அவங்க எல்லாம் விளங்கி வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்துல என்ன செஞ்சாங்க, ஹைர்னா அது ஹைர் தான். எனவே கோபம் என்பது சில அளவுகள் இருந்தாலும் பெருவாரியான கெடுதிக்கிறதால இஸ்லாம் அது ஒரு கெட்ட குணம் என்றார். இதனால என்ன பலன்? இப்படி பொதுவாக ரசூலுல்லாஹ் இது நல்லது இது ஹைரன் சர்ரன்னு சொல்றது என்ன பலன் என்று கேட்டா, எது ரசூலுல்லாஹ் நல்ல குணம் என்று சொல்லிட்டாங்களோ அதுல விதிவிலக்குகளை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை உருவாக்க ட்ரை பண்ணா போதும். வெட்கத்தை நம்ம வளர்க்க ட்ரை பண்ணணும். கோபத்துல சின்ன சின்ன நலவுகள் இருக்கு, அந்த நலவுகளை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோபத்தை இல்லாமலாக ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப நல்லது போயிருமே, அது நீங்க கவலைப்படாதீங்க. அது என்ன கவலைப்படாதீங்க, நல்லது வந்து நிற்கும். கோபத்தை வந்து நீங்க முழுமையாக இல்லாமல் ஆக்கத்தான் ட்ரை பண்ண வேண்டும். இப்ப நான் கோபப்பட்டது நல்ல இடம் தான், இது நான் சரியான இடத்துலதான் கோபப்பட்டீங்கன்னு நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? அதாவது ஒரு குணம் ஒருவனிடத்துல இருந்தால் அவனுக்கு அதுல வித்தியாசம் கண்டு அதை அடக்கவே தெரியாது. ஒரு நாள் அந்த இடத்துக்கு அவன் வர முடியாது. அதனாலதான் இஸ்லாம் இது கெட்ட குணம் என்று விளங்கிட்டா நம்ம முழுமையாக அடக்கி கொள்ளணும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் அதை கெட்ட குணம் லா தகவல். அந்த நபித்தோட என்ன விளங்குவாரு? கோபப்படக்கூடாது. கோபமே நான் வரக்கூடாதுன்னு அவர் விளங்குவார். இப்ப நம்ம தெரிஞ்சுட்டோமா? மூன்றாவது, இது கெட்ட குணம் என்று ஒருவருக்கு விளங்கிவிட்டார், இது நம்ம இருக்க கூடாதுன்னா அவர் முழுமையாக அதை அப்ளை பண்ண பழகணும். அப்படியாக இருந்தால் முதலாக இப்ப இந்த மூணாவது பகுதியில முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கோபம் வந்து எப்படிப்பட்ட சந்தோஷங்களையும் எப்படிப்பட்ட நிம்மதிகளையும் எப்படிப்பட்ட இழப்புகள் அதாவது மகிழ்ச்சிகளையும் என்னை விட்டு நீக்குகிறது என்பதை தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே ஒரு மனிதன் கோபப்படுவதால தனக்கு வரக்கூடிய விளைவுகள் ஒரு பகுதி, அதை நான் கடைசியில சொல்றேன். கோபப்படுவதனால் அவன் குடும்பம் நிம்மதி இழக்குது, பிள்ளைகள் மகிழ்ச்சியை இழக்கிறார்கள், பெற்றோர்கள் மனமுடைந்து போகிறார்கள், நண்பர்கள் உறவை இழக்கிறார்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த நல்ல பகுதிகளையும் அங்கீகரிக்க முடியாத சிச்சுவேஷனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, வாராங்க. ஒரு தந்தை வீட்டுக்குள்ள வாராரா, மனைவி நடுங்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு, என்ன வார டைம் ஆகிட்டு சொல்லி நினைச்சு வீட்டுல ஒரு பதட்டம். பிள்ளைகளும் கூட என்ன ஏதோ ஒரு சங்கடத்துக்குள்ள ஒரு விசாரணைக்கு யாரையோ கூட்டிட்டு போக வார மாதிரியான ஒரு சங்கடத்துக்குள்ளாரைய தந்தை வீட்டுக்குள்ள வந்தாருண்டா என்ன கேட்பாரு, எப்படி நடந்து கொள்வாரு என்று தெரியாதனால வந்த உடனே சிலர் வீட்டுல வந்து என்ன அதாவது மனைவிக்கு அடிக்கிறதுக்குன்னு வேற வச்சுக்கிறான் பெல்ட், பிள்ளைகளுக்கு அடிக்கிறதுக்கு தனியா வச்சுக்கிறான். வந்ததுல இருந்து அடிதான், எது நடந்தாலும் என்ன அடியும் கோப்படியே இருக்கு. இப்படிப்பட்ட வீட்டுல அந்த மனைவியுடைய உள்ளத்துல என்ன இருக்கும், எந்த விதமான நிம்மதி. நீங்க எவ்வளவு பொருளாதாரத்தை கொட்டி காணி நிலம் எல்லாம் அவன பேர்ல எழுதினாலும் சரி, என்ன
ஒரு நாள் அந்த நிம்மதி அவங்களால் அடைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனமான, நீங்க எவ்வளவு நல்ல பண்புடையவராக இருந்தாலும் சரி, இப்படி பதட்டமான நிலைமையில் எத்தனை பேர் இருக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? கோபத்துக்கு தத்துவமே இல்லை. ஆனா நிறைய பேர் நான் தத்துவப்படிதான் கோபப்படுகிறோம்னு நினைச்சிருக்கான். கோபத்துக்கு தத்துவமே இல்லை. தத்துவப்படி கோபப்படுறது நியாயமா கோபப்படுறது அர்த்தம். கோபத்துக்கு அப்படி ஒரு நியாயமே இல்லை. கோபம் என்னடா, உங்களுடைய உணர்வை, உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம், அதான் கோபம். திருப்தி இல்லாத விஷயம் என்றது சில பல விஷயங்களை நம்பிடலாம். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில கண்டிருக்கலாம். ஒரு இடத்துல உணவு வைக்கிறாங்க, ஒரு இடத்துல உணவு வைக்கிறாங்க எல்லா வேலையும் ஒரு குடும்பம். அதாவது கோபம் மனிதன் என்ன செய்யும்? ஃபெமிலியில் உள்ளவங்க முதலாவது பிள்ளையோ யாரோ தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது நியாயம் கோபப்படுறது, டென்ஷன் ஆயிட்டார் அவர். எப்படி நீ ஃபர்ஸ்ட் தண்ணி கொண்டு வரலாம், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா? இங்க ஒரு விரிப்பும் இல்ல, தண்ணியை கொண்டு வந்து என்ன செய்யன்னு வச்சுட்டான். திருப்பி விரிப்பை கொண்டு வந்துட்டாரு. திருப்பி விரிப்பை கொண்டு வந்தாச்சு, விரிப்பை கொண்டு வந்து வச்சாச்சு. அவர் தண்ணியை கொண்டு வர, தண்ணியை கொண்டு ஓடிட்டான். உங்களுக்கு புள்ள ஓடிட்டு மறந்து போய் எது கொண்டு வந்துட்டான்? சாப்பாடை கொண்டு வந்துட்டான். உனக்கு கொஞ்சமாவது விளக்கம் அறிவு இருக்குதா? ஃபர்ஸ்ட் தண்ணி தானே கொண்டு வந்தேன், அந்த நேரத்துலதான் நான் விரிப்பை கொண்டு வர சொன்னேன். இப்போ மறுபடியும் சாப்பாடை கொண்டு வராய். அவன் சாப்பாடை கொண்டு போய் வச்சுட்டு தண்ணியை கொண்டு வந்துட்டான். இவருடைய உள்ளத்துல இதெல்லாம் ஒரு நியாயமாவே இருக்கு. நான் பேசுவது என்ன செய்யும்? நியாயமா தர்த்தி. ஃபர்ஸ்ட் பாய் போடணும், அதுக்கப்புறம் என்ன விரிப்பு விரிக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கணும். நான் நியாயமா தான் கோபப்படுறேன். நீங்க அவருக்கு ஒரு நாள் விளங்கப்படுத்த. ஆனா அந்த வீட்டுல எவ்வளவு நிம்மதியின்மைக்கு தெரியுமா? அந்த வீட்டுல உனக்கு என்ன பிரச்சனை? இதுல என்ன லொஜிக் இருக்குது? ஏதாவது ஒரு தத்துவம் இருக்குதா? ஆனா கோப நேரத்துல அது முழுமையாக நியாயமாக மட்டும்தான் தெரியும். அது முழுமையாக உங்களுக்கு நியாயமாக மட்டும்தான் தெரியும். எவராலும் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்கன்னு யாரு சொன்னாலும் உங்களுக்கு அதோட நியாயம் புரியவே புரியாது. நம்ம அந்த செய்தியில பார்க்கிறோமே, 2 பேர் ஏசிக்க நிக்கிறாங்க, சண்டை பிடிச்சு நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானி சொன்னா இந்த கோபம் போயிரும்னு சொல்றாங்க. அத்துரானி மஜ்னூன், நான் பைத்தியக்காரனான்னு கேட்டேன். அத்துரானி மஜ்னூனன், நான் பைத்தியக்காரனான்னு கேட்டான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பள்ளியால போயிட்டு இருக்கிறாங்க. அவர் ஹலீஃபா, பள்ளியில ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய இதுல இவருடைய கால் பட்டு அவர் எழுப்பின உடனே என்ன கேட்டா, உமர் இப்னு அசீஸ் தெரியாது, ஹலீஃபான்னு தெரியாது. உனக்கு என்ன பைத்தியமானு கேட்டாங்க. பட்ட உடனே உனக்கு என்ன பைத்தியமானு கேட்டான். உமர் நான் இல்லைன்ட்டாரு. என்ன இல்ல அப்படின்ட்டாரு. பக்கத்தில் உள்ள இந்த காவலாளிகளுக்கு அவங்களுக்கு சரியான கோபம் வந்து கோவப்படும். ஒரு கேள்வி கேட்டா நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அவர் நான் பைத்தியமானு கேட்டாரு, நான் ஆமன்னு சொன்னேன், அவ்வளவுதான். இதுல எது கோபப்படுறதுக்கு உமர் மேலுக்கு போயிட்டார். இந்த இடத்துல அவர் கோபப்பட்டு அந்த இடம் இருக்குதானே, அவருக்கு பதில் சொல்வதை விட இந்த மாதிரி ஒன்று நடந்தால் மட்டும்தான் அவரால் என்ன செய்யும், தனிய முடியும். இந்த இடத்துல இவரும் சரி என்னை பார்த்தவன பைத்தியமா விளங்குது, இவர் திருப்பி நின்றாருன்னு வைங்களேன், உண்மையிலே பைத்தியமாயிடுவார். அந்த இடத்துக்கு அவன் கொண்டு போயிடுவான். இந்த மாதிரியான நடைமுறை வீடுகள்ல நடக்குதான் அவன் பார்க்கிறோம். இது எதன் காரணமா நடக்குது? தத்துவ, அதாவது ஒரு மனிதன் தன்னால ஜீரணிக்க முடியாத ஒரு உணவுல சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்ல, நான் சொன்னேன் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும், ஒரு சேர் தலைகீழா நிக்குது, ஒரு சேர் என்ன செய்து தலைகீழாக போடப்பட்டிருக்குது அப்படின்னு இருந்தால் உடனே என்ன செஞ்சிடுறது, அந்த இடத்த பார்த்தோன்னே எவ்வளவு சொன்னாலும் இந்த வீட்டுல ஒரு ஒழுங்கு வர வாய்ப்பு இல்லை. எல்லாம் அந்த என்னது, உன்னை தாயை சொல்லணும், உன்னை தந்தையை சொல்லணும், உன்னை குடும்பத்தை சொல்லணும், எல்லாம் வளர்ப்பு சரல வார்ப்பு சரல அங்க போய் பரம்பரையில போய் அப்படி ஹவ்வாலேஸ்லாம் வரைக்கும் என்ன செஞ்சிருது, போய் டோட்டலா என்ன செஞ்சிடறது பண்ணிடுறேன். அப்ப அதனால ஒரு மனைவியால அதை என்னது அங்கீகரிக்க முடியாது. கோபம் என்று வந்தால் இதான் நடக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோட, இப்படிப்பட்ட ஒரு கணவரோட ஒரு பெண்ணால, நான் கணவருடைய பகுதியை இதுல பேசுறேன்னா, பெண்களுடைய ஒரு சப்ஜெக்ட்ல கூடுதலா பேசப்படுறது கோபம் அல்ல, ரோசம். அது சம்பந்தமான ஒரு பகுதி தனியா இருக்கு. ஆனா நான் கோபத்துடைய சப்ஜெக்டை மட்டும் பேசுறேன். இந்த மாதிரி நம்ம கோபப்பட்டோம் என்றால் இதான் நடக்கும். அதாவது இதுக்கு தத்துவமே கிடையாது. அந்த கோபப்படுறதுக்கான நியாயங்களும், அந்த கோபப்படுறதுக்கான எந்த விதமான அதாவது அர்த்தங்களும் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனால நினைச்சா எல்லா இடத்துலயும் கோபப்படாம கூட இருந்துக்கலாம். அவன் அந்த புரிஞ்சான தத்துவமே இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். எல்லா இடத்துலயும் கோபப்பட வேண்டிய எல்லா இடங்களையும் உனக்கு என்ன கேட்கலாம் தெரியுமா, கோபப்படாம நின்று இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா இந்த நிம்மதி இழப்பதற்கான மிக பிரதானமான காரணமே அர்த்தமற்ற இந்த கோபம். அர்த்தமற்ற கோபம் எந்த விதமான நியாயங்களுமே அவர்களுக்கு படாது. இதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான்டா, அதாவது ஒரு மனிதன் கோபமா இருக்கிறதால் அவன் குடும்பம் ஏற்படுகின்ற விளைவுகள், அந்த பிள்ளை ஏற்படுகின்ற விளைவுகள். அந்த குர்ஆன் வசனத்துக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு பிள்ளை வருது, பாப்பா எனக்கு என்ன நாளைக்கு ஸ்கூல் போகணும், ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, எனக்கு என்னென்ன இதெல்லாம் தேவை அப்படின்னு.
அதாவது ஒரு கோபம் என்ற இயல்பு உள்ளவனுக்கு எப்ப கோபப்படணும்னு தெரியான்னு சொன்னேன். மாலையில கேட்டா உனக்கு கொஞ்சமா அறிவிக்க, நான் இப்ப ரெஸ்ட்ல இருக்கிற நேரம், இந்த நேரத்துல வந்து கேட்கிறேன். ஒரு பகல் டைம்ல கேட்டிருக்கீங்க, அப்பதான் ஒரு கடைக்கு போய் என்ன செய்ய வாங்கலாம். சரி, பகல்ல கேட்டா என்ன சொல்லுவான், எல்லா கடையும் மூடிக்கு இந்த நேரத்துல வந்து என்ன செய்யறாங்க கேட்கிறான். கோபப்படுறவன்டா நியாயங்கள் இதெல்லாம். காலையில போய் கேட்டு பாருங்க, ஸ்கூல் போற நேரத்தை போய் கேட்டு பாருங்க, இவ்வளவு நேரம் இருந்து இப்ப அவனுக்கு வந்து கேட்கணும் பண்ணுவான். இது கோபப்படுறவன நியாயங்கள். நீங்க நினைக்க வேண்டாம் கோபப்படுற நியாயமா கோபப்படுறான், அவனுக்கு எல்லாமே நியாயமா தெரியும். அவனுக்கு எல்லாமே என்ன செய்யும், அவன் கோபப்படுற ஒவ்வொன்றும் நியாயமாகவே தெரியும். அதனாலதான் சொல்றோம், கோபப்படுகிற நேரத்துல நம்ம அதை அடக்கி கொள்ள வேண்டிய வழிகள்ல சில வழிகள் உண்டு. அதை இறுதியாக சொல்றேன், அந்த கோபப்பட்ட நேரத்துல நம்மளோட சொந்த புத்தியை நம்ம நம்பவே கூடாது. அது வழிகாட்டி கொண்டே போகும். கோபத்துல என்ன செய்யணும்னா வழிகாட்டிக்கிட்டே போகும். இப்ப நீங்க உடைச்சா சரியன்னா உடைச்சா சரியன்னு சொல்லு, உடைக்கிறதுல எந்த பிழையும் இல்லை அப்படின்னு சொல்லு. அடுத்தது ஒரு நிலைமை மாறி போய் கொன்றால் சரியன்னா கொன்றால் சரியான இடத்துக்கு செஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதனை பிடிச்சி இழுத்துக்குன்னு வராரு. இவர் வந்து என் சகோதரனை கொண்டு விட்டார், இவர் வந்து என்னோட சகோதரனை என்ன செஞ்சிட்டாரு, கொன்றுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என் சகோதரனை கொன்றுட்டாரு அப்படின்றார். பல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறேன், நீங்க சகோதரனை கொன்றீங்களான்னு கேட்கிறேன். ஆம், நான் கொன்றேன் அப்படின்னு ஒரு ஏத்துக்கள். என்ன நடந்ததுன்றா, ரெண்டு பேரும் அதாவது இந்த கால்நடை ரெண்டு பேரும் தான் உண்டா போய்க்கிறான். கால்நடைகளுக்கு தீனி போடுறதுக்காக வேண்டி போய்க்கிறான் காட்டு. கால்நடைகளுக்கு அந்த உணவுகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிற டைம்ல அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு வாய் தகராறு வந்துருது. போட்ட விஷயத்துல எடுத்த விஷயத்துல வந்துருது. கட்டுமே அவர் ஏசிடுறாரு. கையில கோடாரி தான் இருந்துச்சு, கையில கோடாரி இருந்துச்சு. கோபத்துல என்னது ஒரே அடி போட்டதோட அவர் என்ன செஞ்சிட்டார், மௌத்தாகிட்டார். இந்த நேரத்துல கையில இருக்கிறது கோடாரி என்றது அவருக்கு தெரியும். அடிக்கிறது நியாயம் என்று அவரோட மனசு சொல்லும். அடிக்கிறது நியாயம் தான். இப்படிப்பட்ட ஏசுறவனை அடிச்சுட்டு நம்ம சாகுறது நல்லதுன்னு மனசு சொல்லும். எப்படி, இவனை கொண்டுட்டு நம்ம ஜெயிலுக்கு போறது நல்லது, இவனை கொண்டுட்டு நம்ம சாகிறது நல்லதுன்னு சொல்லும். இதெல்லாம் 10 நிமிஷத்துக்கு தான் சொல்லும் மனசு. செஞ்சு முடிஞ்ச பின்னால 10 வருஷம் உள்ள இருக்க அவன் வர்ற வேதனை இது. அந்த 10 நிமிஷத்துல அடக்கி இருந்தான்டா அது முடிஞ்சுது. ஆனால் இதை புரியாமல், இதை தெரியாமல் இந்த படுகின்ற இந்த கோபம் இருக்கிறது, இந்த கோபத்துடைய விளைவு குடும்பத்துல நிம்மதியின்மை, மனைவி ஒரு சந்தோஷம். சிலவர் பதட்டமாகவே இருப்பாங்க. சில வீடுகளுக்கு எல்லாம் நீங்க அவதானிக்கலாம், அவங்க ஒரு பதட்டமா இருப்ப. கணவனுடைய மரியாதையும் போகக்கூடாது மனைவிமார் நினைப்பாங்க, கணவனுடைய மரியாதை போகக்கூடாது மனைவிமார் நினைப்பாங்க. அந்த மரியாதை போகக்கூடாத நேரத்திலும் இவரால் என்ன முடியாது, ஒரு விஷயத்தை அந்த நிர்வகிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. அதெல்லாம் ஆத்திரப்பட்டுக்கிட்டே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இதனால பிறருடைய சந்தோஷம், நண்பர்களுடைய சந்தோஷம் எப்படி பேச தயங்குவார்கள், உங்களிடத்துல வந்து தயங்குவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய தர்மசாலியாக இருந்தாலும் கோபம் குணம் உண்டவனாக இருந்தா அவனை வந்து யாரும் மதிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய கஞ்சனாக இருந்தாலும் சிரிச்சு பழகிறவனாக இருந்தா அவனை எல்லாரும் மதிப்பாங்க. எவ்வளவு பெரிய கஞ்சனாக இருந்தாலும் சிரிச்சு பழகிறவனாக இருந்தா எல்லாரும் என்ன செய்வாங்க, அவனை மதிப்பாங்க. எனவே நற்குணம், அந்த கோபமற்ற தன்மை, எதையும் அவற்றை பேசலாம் என்ற தன்மை, இதனால என்ன செய்யும், இது நடக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அடுத்த கட்டத்தை பாருங்க, 4வது, இப்படிப்பட்ட விளைவுகளை பிறரில் அது ஏற்படுத்துவதனால், இப்படிப்பட்ட விளைவுகளை பிறரில் அது ஏற்படுத்துவதனால இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், கோபத்தை வந்து கோபப்படாதே என்று சொல்ற இடத்துக்கு தாண்டி கோபம் முற்றினால் அடுத்த நிலை என்ன, அடுத்த உணர்வு என்ன? கோபம் முற்றினால் குணங்களுடைய பேர்கள் நமக்கு தெரியணுமே. கோபம் ஹைல போயிட்டு ஹைல ஆத்திரம், அதுக்கு என்ன அர்த்தம், என்ன அது சொல்லுவோம், ஆத்திரம் என்கின்ற நிலையை அது அடைஞ்சிடும். கோபம் முற்றி விட்டால் ஆத்திரம் என்ற இடத்துக்கு வந்துடும். இந்த ஆத்திரம் என்ற இடத்துக்கு வந்தா என்ன நடக்கும், அந்த நேரத்துல மூளை வந்து அவனுக்கு சார்பா வேலை செய்ய ஆரம்பிச்சு, அவனுக்கு சார்பா அதாவது அவனை தூண்டுற வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அவனுடைய அதாவது உடல் பிசிக்கலி அவனுடைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்ப என்ன வழி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தர் அனுமதி கேட்கிறார் வீட்டுக்குள்ள வாரத்துக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்ச நீதியான மனிதன், மிகவும் நீதியான மனிதன். அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு உடனே அவருக்கு அனுமதி கொடுத்து அவர் எடுக்கிறார். வந்த உடனே உங்களோட தேவை என்ன சொல்லுங்கன்றான். உமர் ரலியல்லாஹு நிறைவேற்றதுக்கு அவரோட தேவை என்னன்னு கேட்கிறார். இவர் வந்த உடனே, நீங்க வந்து தர்மம் கொஞ்சமா தான் மக்களுக்கு கொடுக்குறீங்க, கொடுக்கறதெல்லாம் மக்களுக்கு என்ன கொஞ்சம் தான், ஒரு நீதியாவும் என்ன செய்றீங்கல்ல, நீதியாவே நடந்து கொள்றீங்களா, அதில் வலா என்னது துரத்தி, மக்களுக்கு சரியா கொடுக்குறீங்க இல்ல, நீங்க ஒரு நீதியாக நடந்து கொள்கிறீர்களும் இல்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து யார் சொல்றாங்க, அந்த மனிதர் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவ்வளவு வேகமா அனுமதி கொடுக்கறதுக்கு அவனை அழைச்சிட்டே இப்படி சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான ஒரு கோபம் என்ன செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு, உமர் இப்னு கத்தாப் கோபப்பட்டான். கோபப்பட்டு இவர் பேசின வார்த்தைக்குரிய தண்டனையை கொடுப்போம் என்ற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சான், கோபப்பட்டான். பக்கத்துல வந்து ஹுர் இப்னு கைஸ் அப்படி என்ற ஒருத்தர் தாபியா,
அவர் சொல்றாரு, உமரே வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுறார். வல் காதிமீனல் கைத, ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அதே போல மக்களை மன்னிக்க கூடியவர்களாகவும் அந்த நல்ல முஃமின்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். அப்படி என்ற குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறார். உமர் எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். அந்த அந்த செய்தியில வருது, கான வக்காஃபன் இந்தல் குர்ஆன், அல்லாஹ் சொல்லுகின்ற இடத்திலேயே நிற்கக்கூடியவராக இருந்தார். இறைவன் சொல்லக்கூடிய இடத்திலேயே நிற்கக்கூடியவராக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு வந்த ஆத்திரத்தை உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அந்த குர்ஆன் வசனத்தை ஓதின உடனே கட்டுப்படுத்திக் கொள்றாங்க. இதுல வல் காதிமீனல் கைத, வல் காதிமீனல் கைத என்ன, ஆத்திரத்தை கதம என்று சொன்ன என்ன தெரியும் அரபுல, கதமேண்டா ஒரு பாக்ஸை எடுத்து நீங்க பிரயாணம் போறீங்க, எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டீங்க, அதுல ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டீங்க, இனி போடுறதுக்கு எதுவும் இல்லை. அப்படிங்கிற நேரத்துல இன்னொரு கிலோ தந்தா நீங்க அதுல எப்படி போட்டு, அதாவது அந்த அமர்த்தி விடுவீர்களே, அந்த மாதிரி அடக்குவதற்கு பேர் தான் என்ன, கதம. கதமன்றது வல் காதிமீனல் கைத என்று சொன்னால் அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், கோபத்தை வென்று விழுங்குவார்கள், அடக்கிக் கொள்வார்கள் என்று அர்த்தம். வல் காதிமீனல் கைத, சரி சிலர் ஆத்திரத்தை அடக்கிடுவாங்க, ஆனா வாய் சும்மைக்காது. ஆத்திரத்தை அடக்கிட்டு எனக்கு வந்த கோபத்துக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன்னா, ஏதோ நான் பொறுமையா இருந்துட்டு அந்த கோபத்தை பத்தியே பேச, ஆனா அடக்கிட்டாங்க. அடக்கினாலும் அவர் வசனம் அடக்காது. நான் அடக்கி கொண்டதுக்கான காரணம் இதுதான் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அல்ல அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, வல் ஆஃபீனா அனின் நாஸ், மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். உடனே அடக்கிக் கொள்வார்கள் ஆத்திரத்தை, அடுத்த இந்த மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறான். சிறப்பாக நடக்கக்கூடிய இஹ்சான் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். வல் ஆஃபீனா அனின் நாஸ், மக்களை மன்னித்து விடுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதுக்காகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விமர்சிச்சாலே கோபப்படுவாங்கன்னு அர்த்தம் அல்ல, விமர்சிச்சாலே கோபப்படுவான்னு அர்த்தம் அல்ல. ஒரு நபித்தோழர், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வராங்க, மிகவும் சிறப்பான நபித்தோழர். அந்த நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் அவரை பார்த்து கேட்கிறாரு, கைஃப தரானி, எனது ஆட்சியை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க, இந்த ஆட்சியை பற்றி எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்றாங்க. அதுக்கு அந்த நபித்தோழர் சொல்றாரு, நீங்கள் நீதியாக நடந்து கொள்கிறீர்கள், எடுக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் கடமையான எல்லாவற்றையும் விடாம எடுக்கிறீங்க, கொடுக்கின்ற பொழுது பேணுதலாக என்ன செய்றீங்க கொடுக்கிறீங்க. வலவு மில்த அத்தல், நீங்க வளைஞ்சீங்கன்னு சொன்னா உங்களை நாங்க நேர்படுத்துவோம். இது இந்த வசனத்துக்கு, அதாவது உமர்றது நேர்மை இல்லாத, நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார், சரியா நடந்து கொண்டிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நேர்மையா நடக்குறீங்க, எல்லாம் சரிங்க, வளைஞ்சு மட்டும் பாருங்க, அப்புறம் என்ன நடக்க மாட்டா இப்படி இருக்கு. அந்த தோரணையில கடைசி வலவு மில்தல அப்தல், நாங்க நீங்க வளைஞ்சீங்கன்னா நாங்க நேரா போக மாட்டாங்க. யாரு, அந்த நபித்தோழர். இதுக்கு கோபம் வரணுமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படலாங்க. உமர்லாம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மின்து அத்தல், நான் வளைந்தால் நேராக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல என்னை ஆக்கி அல்லாஹ்வுக்கு எல்லாம், நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய சமுதாயத்துல என்னை ஆக்கி அல்லாஹ்வுக்கு எல்லாம். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்காக கோபப்படுறதில்ல, ஒருத்தர தேவை நிறைவேற்றதுக்காக அவரை உட்கார வச்சுக்கிறார். அவர் அந்த பேச்சு பேசினதான் என்ன செஞ்சது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்த என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆஃபீனா அனின் நாஸ், மக்களை மன்னிக்க கூடியவர்களாகவும் கோபத்தை மெல்லக்கூடியவர்களாகவும் ஆத்திரத்தை மெல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆத்திரம் என்ன செய்யும், கோபம் உச்சகட்டத்தை அடைந்தால் ஆத்திரம் என்ன செய்யும் குர்ஆன் சொல்லுது. இது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விலை. இது அடுத்த கட்டம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், குடும்பங்களையும் சமுதாயத்திலையும் உள்ள ஏற்படுற விலை. கோபம் தன்ல என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், குல் மூது பிகைரிக்கும், உங்களது ஆத்திரத்தாலேயே நீங்கள் இறந்து போங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்றால், உங்கள் ஆத்திரத்தால் நீங்கள் செத்து விடுங்கள், உங்கள் ஆத்திரத்தால் நீங்கள் செத்து விடுங்கள் என்று சொல்லுங்கள். இதனாலதான் நிறைய இஸ்லாமியர்கள் சொல்றாங்க, ஆத்திரம் உச்சகட்டத்தை அடைந்தால் யக்துல், அந்த நபரையே கொன்றும், அந்த நபரையே என்ன சென்றும் கொன்றும். ஹார்ட் அட்டாக்ல போன நிறைய பேருக்கு ஆத்திரம் ஒரு காரணம். ஆத்திரம் என்ன, ஆத்திரம் உச்சகட்டத்தை அடைஞ்சு இங்க என்ன செஞ்சிருது புடிச்சு, அப்படி ஆத்திரப்பட்டு உயிர் போனவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஒரு மனிதன் உச்சகட்ட கோபத்தை அடைகிற நேரத்துல எல்லா எனர்ஜியும் அதுக்கு என்னது கொண்டு போய் செலவிடப்பட்டு செயலிழந்து போனவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. எனவே ஆத்திரம் ஒரு மனிதன் என்ன செஞ்சிடும் கொன்றும். அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் மூது பிகைரிக்கும், உங்களது ஆத்திரத்தால் நீங்கள் இறந்து விடுங்கள் என்றால், காட்ட முடியாத ஆத்திரம் ஒரு மனிதனை என்ன செய்யும், அப்படியே அட்டக்கி கொண்டு போய் அவனை என்ன ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டு விடும். அதனால நம்ம என்றைக்கும் நம்மளை நிதானமாக வைத்துக் கொண்டிருக்கோம். ஒரு மனிதனை கொன்றும் என்றதுக்கு என்ன ஆதாரம் என்றா,
அவன் ஆத்திரப்படுகிற நேரத்தில் எல்லாம், கோபம் உச்சகட்டம் அடைகிற நேரத்தில் எல்லாம் தனக்கு எதிரானவனா மாறுறான். முன்னால் உள்ளவனுக்கு எதிரான மாறுறது ரெண்டாவது, தனக்கு எதிரானவனாக மாறுறான். கோபம் அட்டஞ்சிட்டு அவன், நான் இப்ப இருக்கிற நிலைமையில குலகாரன் என்ன உனக்கு தெரியும், என வரலாறு உனக்கு தெரியும், 2 முகம் இருக்கு எனக்கு, என்ன 2 முகம் இருக்கு, கேட்டுப்பாரு, ஊருக்கு கேட்டுப்பாரு. ஆத்திரம் வர வர தாம் ஒரு முனாபி, தான் ஒரு நயவஞ்சகன், நான் ஒரு கேடு கட்டவன், நான் ஒரு குலகாரன், யாரு அவனை சொல்றான். என்னையெல்லாம் நீ நல்ல நல்ல நிலைமையில மட்டும்தான் பாத்துக்கிறாய், எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா நீங்க நின்றிருக்க மாட்டான். இப்படி என்ன 1000 வசனங்களை விடக்கூடிய மக்களை பாக்குறோம். என்ன நடந்ததுன்னா அவன் ஆத்திரப்பட்டான், அவன் கோவப்பட்டான். முன்னால உள்ள மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும் இவன் இப்ப சரியான நிலையில பைத்தியகாரன் ஆகிட்டான்னு தெரியும். ஆனா அவனை அடக்கலாம். எந்த அளவுக்கு ஆகிடுவாங்க, 2 பேரும் சண்டை பிடிச்சி உச்ச கட்டத்தை அடைகிற நேரத்துல அவன் நண்பரத்தை பிரிக்க வருவான், அவனுக்கு சேர்ந்து அடிச்சிருவான், பிரிக்க வரவனுக்கு சேர்த்து அடிப்பான். அப்படின்னா என்ன இவன் எதுக்கு வந்தான், இவன் என்ன நடக்கிறா, எதுவுமே விளங்காத ஒரு கட்டம் வரும். அது அவன் சாவுக்கு காரணம். அவனுடைய அறிவுக்கு என்ன அது ஒரு காரணம் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு நிலை அடைவது என்பது நமக்கே அருவருப்பாக இருக்கு. உண்மையிலே நம்ம கோபப்படுறத யாராவது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்து வச்சிருக்கீங்கடா, கோபப்பட்டு முடிஞ்சு அதை பாருங்க. கோபப்பட்டு முடிஞ்சு உங்களுக்கே அசிங்கமா, உங்களுக்கு என்ன செய்யும், மத்தவங்க கோபப்படலாம் நமக்கு அசிங்கமா விளங்குதானே. சத்தமெல்லாம் தலைகீழா மாறி, நரம்புகள் எல்லாம் பொட்டச்சு போய் வேற குரல்ல பேச ஆரம்பிச்சு, ஏதோ சின்னூருக்கு போன மாதிரி என்ன ஒரு தலைகீழான நிலையெல்லாம் அடைஞ்சு அந்த குடும்பம் நிம்மதி இழந்து எப்படி வர ஆற்றுப்படுத்துற இடத்துக்கு என்ன செய்யும், அது அது அவனை சாகடிக்கும். இதையெல்லாம் நம்ம ஒரு பெரிய சிறப்பா பேசிக்கிறோம். நான் பெரிய கோபக்காரன், எனக்கு கோபம் வந்தா என்ன செய்ய வேண்டியது தெரியாது. அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுறவங்க தான். சாதாரணமா வண்டி ஓட்டிட்டு போக வெட்டிட்டு போயிட்டான்னு இவன் டென்ஷன் ஆயிடுறான், அவன் வெட்டிட்டு போயிட்டான், இவன் இப்படி அவன் செய்யலாம், இந்த ஓமானே எப்படி தான்றது, ஓமான் அடிக்கிறோம் எல்லாருமே இப்படித்தான், எவ்வளவு ஒரு மோசமான இடத்துக்கு போயிடறான் பாத்தீங்களா, இந்த நாடே இப்படித்தான் அப்படி என்ற மாதிரி. இவங்க முழுசா இவங்க யாருக்கு அந்த மாதிரி நடக்காத மாதிரியும் விளங்கிட்டா. இந்த மாதிரி இது என்ன காரணம், தீர்ப்புகள் கூட தலைகீழா போறதுக்கு காரணம் சின்ன டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தாங்க முடியும். சின்ன அதாவது சுபஹானல்லாஹ் சில மனிதர்களுடைய ஆத்திரங்கள் எல்லாம், அதாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஆத்திரங்கள் எல்லாம் நம்ம காண்றோம். இவர்கள் ஏன் இதற்கு ஆத்திரப்படும், சிக்னல் லைட் போட்டுட்டு இப்ப இன்னைக்கு ஒரு 60 போட்டிருந்த 120 போட்டாமங்களே நம்பர் 120, இந்த இதுல ஏன் இப்படி போட்டிக்கிறான்னு அரசாங்கமே சுத்த வேஸ்ட். இந்த 120 போட்டதுக்கா இல்லைங்களா, அரசாங்கமே சுத்த வேஸ்ட். ஏன் அவன் டென்ஷன் ஆறான், அவனால ஏன் முடியவில்லை, இது ஆபத்தான நிலை. இது நம்ம நினைக்கிற சிம்பிள் ஆபத்தான நிலை. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத இந்த நிலை இருக்குது, நிதானம் அடைய முடியாத நிலை இருக்குது. வாழவே கூடாது, பொருளாதாரத்தை அனுபவிக்க கூடாது, உங்களோட சொந்த பொருளாதாரத்தை அனுபவிக்க கூடாது, உங்களோட மனைவியை சந்தோஷப்படுத்த கூடாது, உங்களோட பிள்ளைகளை சிரிக்க கூடாது, உங்களால நிம்மதியா இருக்க இயலாது. எவ்வளவோ நீங்க பொருளாதாரத்தோடு இருந்தாலும், எவ்வளவு அழகான தொழில் இருந்தாலும், உங்களை சூழ அவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் ஒன்றுமே பிரயோசனம் கிடையாது. ஒண்ணுமே காரணம் கூட கோபம். ஒரு பிள்ளைகளோட ஒரு ஃபன்னாக ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போறதுக்கு கூட்டிட்டு போனா நிறைய மனைவிமார்கள் என்னது உசுர கையில கொண்டுச்சு தான் போறது. என்னென்ன நடக்கும்னு தெரியாது, அந்த இடத்துல போற நேரத்துல என்னென்ன நடக்கும்னு தெரியாது. பொதுவாக அந்த மாதிரியான ஆத்திரப்படுறவங்க என்ன நடக்கும்னு தெரியாது. அங்க பிடிக்கும் எங்க ஓடி, இதனாலதான் நான் வாரதே இல்லை இந்த இடத்துக்கு. என்னது முழுமையா டென்ஷன் ஆகிறவங்களை பாக்குறோம். எப்படி அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு, எப்படி உன்னோட சந்தோஷமா இருக்கும். அதனால நிறைய இடங்கள்ல என்ன பாக்குறோம்டா, இவர் விட்டுரு, போயிட்டு வாங்க, பிஸ்மில்லா தவக்கல் ஃபியமானிலாம், இவர் அனுப்பிடுற, நீங்க தனியா போயிட்டு வாங்க, இவரும் தனியா போயிடுறது. நமக்கு செட் ஆகாது, என்ன நமக்கு செட் ஆகாது, நீங்க செட் ஆகவே மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா. நமக்கு செட் ஆகாது. குடும்பத்தை தனி அனுப்புறதுல இவர் தாராளமா நடந்து கொள்றாரு, அவ்வளவு நம்பிக்கையா ஃப்ரீயா அப்படியே நினைக்கிறாரு. சிலர் இந்த ஆத்திரத்தின் காரணம் அந்த குடும்பத்தோட போன டிஸ்டர்பன்ஸ் வரும், பிள்ளைகளை பாக்குறது பாக்குறது பல எரிச்சல் வரும் என்ற ஒரு காரணமாகவே அதை தந்தை பாசத்தையும் பேசிக்கொள்றது. நம்ம தந்தை என்ற அடிப்படையில் பாசம் உள்ளவன்னு பேசிக்கிறது. ஆனா ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஒரு தாய் கவனிக்கக்கூடிய கவனிப்படி லெவல்ல இவனால் 1/2 மணி நேரம் இருக்க நம்ம என்ன துட்டிச்சு வாரத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இருந்தாலும் ஒரு அளவுக்கு சமுதாயத்துக்காக சமாளிச்சுட்டு அப்படியே கொண்டுட்டு ஓடிடுறது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ கணவன்மாரை இழந்த தாய்மார்கள் நல்ல குழந்தைகளை உருவாக்கி இருப்பார். ஆனால் எத்தனையோ அதாவது தாய்மார்களை இழந்த மனைவிமார்கள் இழந்த கணவன்மார்கள் நிறைய நல்ல குழந்தைகளை உருவாக்கல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்களால ஒரு குழந்தைக்குரிய கவனிப்பை கொடுக்க முடியும், கருணையை கொடுக்க முடியும். கருணையை முழுசா என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. கருணை இறக்கம் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா ஒரு அளவுக்கு மேல அவங்களால என்ன அதை ஈடுகட்ட முடியாது. ரசூல் 4வது இடத்துல வச்சது. அதனால ரசூலுல்லாஹ் என்ன 4வது இடத்துல நீ எனது உபகாரம் செய்ய வேண்டிய இடத்துல வச்சு, அதனாலதான் அந்தஸ்து மரியாதை அவனுடைய கவனம் குடும்பத்தின் மீது உள்ள பெருமதி அது ஒரு பகுதி. இஸ்லாத்துக்கு தந்தைக்குள்ள மதிப்பு நம்ம தனியா ஒரு தலைப்பு பேசியிருக்கிறேன். ஆனால்
இந்த இடத்துல இந்த கோபத்தை அடக்கக்கூடிய விஷயத்துல, குடும்பங்கள் நிம்மதி அடையக்கூடிய விஷயத்துல இன்னமும் அதாவது இந்த உரை முடிஞ்சாலும் கூட நான் நினைக்கல அந்த தவறுகளை நம்ம திருத்திக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க. அதை இவளோட சரியா, நம்ம மௌலவி சொன்னதெல்லாம் சரிதான், இவளோட சரி வராது. இவள் அதாவது இந்த விஷயம் அவருக்கு தெரியாது அப்படி என்ற நம்ம பேசுறதா இது குர்ஆனே சொன்னாரு. குர்ஆன் சுன்னால சொல்லப்படுறது எல்லா மக்களுக்கும் என்னது உரிய விஷயங்கள், நபித்தோட கூடிய அனுபவங்கள், சஹாபா கூடிய அனுபவங்களை நம்ம பேசுறோம் என்றால் அது எல்லாருக்கும் பொதுவானது. அது நம்ம விதிவிலக்காக பார்ப்பதற்குரியதல்ல. குடும்பங்கள், நண்பர்கள், சில நண்பர்கள் ஏதோ சில தங்கமான நண்பர்கள் கிடைச்சவங்க அந்த கோபக்காரனோட பொறுத்துட்டு போறாங்க. ஒரு கோபக்காரன் தங்கமான நண்பர்கள் சபுரா என்ன செய்வாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா சில நண்பர்கள் அவ்வளவுதான், ஒரு 1 வீக் தான், அதுக்கு பின்னால் அந்த இடத்துல சூடு தாங்காது, விளங்கிட்டா போயிடுவாங்க. இப்படியான நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தனக்கு எதிராக பேசக்கூடிய மனோநிலை, தனக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடிய அந்த மனோநிலைக்கு வரக்கூடியதுக்கு காரணம் இதுதான். அளவு கடந்த ஆத்திரம், அளவு கடந்த ரோசம் அவனை சாகடிக்கக்கூடிய நிலைக்கு போகும், அவனது வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலைக்கு என்ன செய்யும், அவனை கொண்டு போகும் என்பதுல எல்லின் முனை அளவிலும் என்ன சந்தேகம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆத்திரம் என்று வந்தால் ஒரு திக்ரை எங்களுக்கு சொல்லி அடக்கிக் கொள்றதுக்கு பல வழிகளை குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுது. அதுல உண்டு, ஒரு ஆத்திரம் கொண்டு வந்தால், ஒரு கோபம் நம்மளுக்கு வந்துட்டா முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நீங்க உதுவெடுக்கிறது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. ரெண்டாவது சொல்றேன், முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நான் பைத்தியக்காரன் ஆயிட்டேன் நினைங்க. இதுதான் முதல் விஷயம். அதாவது அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் உள்ள சிந்தனை டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க. அந்த விஷயத்துக்குரிய நியாயமா, அவநியாயமா, பிழையா, சரியா என்ற அதற்கும் உங்களுக்கும் உள்ள அந்த சிந்தனையை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த சிந்தனையை நீங்க வச்சிருந்தா நியாயப்படுத்தி கொண்டே நல்ல முறையில புரிஞ்சுக்கங்க. ஒரு நாளும் இந்த சிந்தனையால எல்லா இடத்துலயும் சரியா சிந்திக்க முடியாது. கண் இருக்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், கொஞ்சம் என்ன செய்யணும், வெளிச்சம் இருந்தா தான் பார்க்கலாம். எனக்கு கண் இருக்கு, நான் பார்த்துட்டு இருட்டுக்குள்ள பாருங்களேன், ஏன் பார்க்க முடியாது? லைட் அடிக்கிற வெளிச்சம் இருக்குது. மூளை இருப்பதால சிந்திக்க முடியாது. கொஞ்சம் அறிவு இருக்கும், கொஞ்சம் அறிவு என்ன செய்யணும், ஒரு சப்ஜெக்ட் பற்றிய தெளிவு இருக்கணும். அப்படியெல்லாம் தெளிவு மூளை, எனக்கு மூளை இருக்குதானே யோசிக்க முடியும், யோசிச்சு காட்டுங்க. சம்பந்தம் இல்லாத யோசிச்சு காட்டுங்க அப்படின்றது யோசிக்க முடியாது. ஒரு இடத்துல இப்படித்தான் நம்ம பயன்படுத்திக்கிற டைனோசர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. குயினோசர்னா என்ன தெரியுமான்னு கேட்டேன். எல்லாரும் ஃபுல் ரோசி கொஞ்சம் பேர் எடுத்த புடி தேடி நிற்கிறாங்க. அப்படி ஒன்றே இல்லை, அப்படி ஒன்றே இல்லை. ஆனா அதை பத்தி ஏன் தேடுறாங்க தெரியுமா? அவங்களோட சிந்தனைகள் அதை பத்தி வரல, அதுக்கு ஒரு உருவம் வரல, அதுக்கு ஒரு இமேஜ் வரல, அதுக்கு ஒரு வடிவம் வரல, வராது. இல்லாததுக்கு எப்படி வரும்? இல்லாததுக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. அப்ப எனவே நம்ம அந்த மூளை நம்ம சிந்திக்க முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. எனவே எல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டே போகும். எல்லாத்தையும் சாதாரண நன்மை சின்ன சிக்னல் லைட் விஷயத்துல இருந்து அற்பமான மண்ணு, புழு, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்தையும் நியாயப்படுத்தி அப்படியே நியாயப்படுத்தி போயிட்டே இருக்கும். நீங்களும் நியாயம் கண்டுகிட்டே இருப்பீங்க. அந்த கோடரியார் ஒரு மணி சகோதரரை கொண்டாரு, அந்த லெவலுக்கு போய் ஏன்னா எனக்கு எல்லாமே நியாயமா தெரியும். இல்ல என்ன கையில் உள்ள போனை உடைப்பானா? கையில் உள்ள போனை உடைச்சு விளங்கிட்டா தூக்கி அடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதுல பெருமை வேற. இருந்தது ஐபோன் தூக்கி அடிக்கிறான். சுபஹானல்லாஹ், பைத்தியாரனா இல்லையா? நான் சொன்னேனே, இருந்தது ஐபோன், நான் தூக்கி அடிச்சேன். அவ்வளவு கோபம், அப்படிப்பட்ட வேலை செஞ்சாங்க. அப்ப நமக்கு எதுவும் விளக்கம் சொல்ல இயலாது. இருக்காங்களா அவருக்கு விளக்கம் சொன்னா அவர் இருக்கிற ஆத்திரத்துக்கு நினைச்சு பாருங்க. அதனால இந்த நிலைமையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. வீட்டுல எத்தனை பொருட்களை உடைக்கிறாங்க. ஒரு சகோதரர் சொல்றாரு, நான் யாருடைய பெயரெல்லாம் சொல்லல, அதனால நீங்க அப்படியாவது நினைச்சிடவானா என்ன. ஒரு சகோதரர் சொல்றாரு, நான் வேஸ்டான கொஞ்சம் பொருளே வீட்டுல வச்சுக்கிறேன், கோபத்தை உடைக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் தன்னை கோபத்தை அடக்கிறதுல அவருக்கு புரியல. அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம வீண் விரையும் செய்யக்கூடாது, வீண் விரையும் செய்யக்கூடாதுக்காண்டி கொஞ்சம் வேஸ்டான ஒரு பகுதியில கொஞ்சம் வச்சு ஆத்திரம் அங்க போயிடுவாரா, தூக்கி அடிப்பாராம். நினைச்சு பாருங்க, இவர் எவ்வளவு பெரிய ஒரு கிறுக்குத்தனத்துல உச்சகட்டத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாரு, போய்கிறாரு. விலகப்படுத்தினேன், இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது, ஒரு பிரச்சனையான நிலை, இது உளவியல் பிரச்சனை இது, சரியா? இந்த மாதிரி நிலவுக்கு அந்த ஆத்திரம் கொண்டு போகும். சுபஹானல்லாஹ், கோபம் வந்தால் செய்ய வேண்டிய 1000 விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது, உங்களுக்கு முன்னால் உள்ள விஷயத்துக்கு உங்களுக்கு உள்ள சம்பந்தத்தை கட் பண்ணிடும். சம்பந்தத்தை கட் பண்றதாக இருந்தா என்ன செய்யணும்? ஒன்றில் நீங்களாக அந்த சப்ஜெக்டை டிஸ்கனெக்ட் பண்ணணும். முடியாதா, அந்த இடத்த விட்டு போயிடும். முடியாதா, அந்த இடத்த விட்டு போயிடுங்க. அந்த நேரத்துல யாரோடையும் பேசுறேன், யாரோட ஏண்டா பக்கத்துல ஆறுதலுக்கு பேசுறவனும் பிழையா பேசுறான்னு தான் படுறோம். நீங்க ஒண்ணு யோசிக்காங்க, உங்களுக்கு வந்தா விளங்க, ஒண்ணு யோசிக்காதீங்க. நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும்னு அவனுக்கு சொல்லிடுமே. அவன் யோசிக்காது, ஆறுதலுக்கு தான் சொல்றான். நமக்கு அவரோட என்ன செஞ்சிருவோம், பாஞ்சிருவோம். யார் ஆறுதல் சொன்னாலும் பாஞ்சிருவோம். நீங்க எதுவும் நினைக்காங்க, எல்லாம் சரியாயிரு. இப்படிதான் நானும் 10 வருஷம் நினைச்சிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவான். பேசாது, யாரோடைய பேசாதீங்க. அந்த இடத்துல இதெல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான வழி, அஹ்லாக்குடைய நூட்கள்ல சொல்லக்கூடிய அற்புதமான வழிகள்.
நீங்க அந்த இடத்த விட்டு போயிருங்க, அல்லது என்ன செஞ்சிருங்க, யாரோடையும் பேசாதீங்க, எந்த ஒரு தொடர்பு என்ன செய்யாதீங்க, வராதீங்க. அந்த நேரத்துல உங்களால வந்து என்னது, யார் போன் எடுத்தாலும் எது எடுத்தாலும் இந்த சப்ஜெக்டோ இன்னொரு சப்ஜெக்டோ பேச வேண்டாம். வேறொரு சப்ஜெக்ட் பேசினாலும் பேச வேணாம். அந்த நேரத்துல ஒருத்தர் வேற சப்ஜெக்ட் இருக்கிறாரு, இன்னைக்கு எப்படி ப்ரோக்ராம் போறதா இல்லையாண்டு எல்லாம் கட். எல்லாமே என்ன கட். பதில் சொல்றேன், நமக்கு இருக்கிற ஆத்திரத்துல எல்லாமே நமக்கு சரி வராது. பேச்சை கட் பண்ணணும், இடத்தை விட்டு வெளியே போகணும். இது இஸ்லாமிய அப்படின்னா உங்களோட அந்த சிந்தனைக்கும் அந்த பிரச்சனைக்கும் உள்ள இடத்தை என்ன செஞ்சிடும், அது டிஸ்கனெக்ட் ஆகும். இது ஒன்று. அடுத்து நமக்கு யார் ஆத்திரத்தை ஊட்டுவார்களோ அந்த ஆத்திரத்தை வரலாம், அவங்களுடைய தொடர்பை என்ன செஞ்சிருங்க, கட் பண்ணிடும். அவங்களுடைய தொடர்பை கட் பண்ணிடும். அது சில நேரங்கள்ல மனைவியாக இருக்கலாம், சில நேரத்தில் சரியான முறையில் அணுக தெரியாத மனைவிமார்களும் கணவனுடைய கோபத்துடைய உச்சகட்டத்துக்கு காரணம். அவரும் அடக்க தெரியாதுன்னு தெரிஞ்சா இவங்க அணுக தெரியல, ரெண்டு சேர்ந்த அது ஒரு பிரச்சனையான செய்யும் மாறும். பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பல அந்த சிக்கல்கள் வந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது முதலாவது. இதற்கு இஸ்லாமியர்கள் இன்னும் சில வழிகள் சொல்றாங்க. என்னன்னா, அது தாய்ப்பான ஹதீஸ்ல வருது, ஆனா அது ஒழுக்கத்துல சொல்றாங்க. எலும்பி நின்று கோவப்படுகின்றவர் உட்கார்ந்துருங்க. எலும்பி இதை வந்து யாரும் அந்த நேரத்துல சொல்லக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். எலும்பி நின்று உட்கார்ந்துங்க சொல்லக்கூடாது. அதான் ரசூலா சொல்லிட்டாங்களே, சொன்னதுக்கு ஒருத்தர் பதில் சொன்னாரு, அந்த நேரத்தை சொன்னதுல நம்ம விளங்கி வச்சிருக்கோம். அதாவது எலும்பி நம்ம கோபம் வருதா, உட்கார்ந்து இருப்பவர் சாய்ந்து கொள்ளுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை, விளங்கிட்டா? உட்கார்ந்து இருப்பவர்கள் உடனே என்ன செஞ்சிருங்க, நீங்க அதாவது சாய்ந்து கொள்றது என்பது அதுக்கண்டே நீங்க சாயிற மாதிரி இருக்க கூடாது. இந்த எக்ஸசைஸ் எடுக்கிற மாதிரி அப்படி உட்கார்றது அப்படி இல்ல. ஒரு இடத்துல போய் பெட்ல என்ன செஞ்சிருது, தூங்கிறது, அல்ல சேர்ல போய் முன்னுக்கால போய் என்ன செஞ்சிருது, உட்கார்ந்துறது. இந்த மாதிரி வேலைகள் என்ன செய்யணும், செய்து விட வேண்டும். இன்னும் சில இது சிலது தாய்வான ஹதீஸ்கள்ல வருவது, ஆனா ஒழுக்கப்பட்டியல சொல்றாங்க. உது எடுத்துக்கங்க, என்ன செய்ய, ஒரு நன்மையான காரியம் செய்கின்ற அந்த உதுவை என்ன செய்ய நீங்க எடுத்துக்கங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை என்ன செஞ்சிருங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை என்ன செய்ய நீங்க சொல்லிக்கோங்க. இந்த ஒழுக்கங்களை எல்லாம் இந்த கோபத்தை தணிப்பதற்காக என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. இதன் மூலம் நம்மளுடைய இடத்தை அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கும். அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும், திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதனால இந்த ஆத்திரத்தை நீங்கள் வெளிப்படுத்தினால் முதலாவது கடுமையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு தூரமானவர்கள் அல்ல, உங்களோட அன்பானவர்கள். முதலாவது பாதிக்கப்படக்கூடிய யார் தெரியுமா, உங்களுக்கு தூரமானவர்கள் அல்ல, உங்கள் அதிக கோபத்தால பாதிக்கப்படக்கூடிய உங்கள் மீது மிகவும் கருணை காட்டக்கூடியவர்கள். இப்ப அதை ஒரு சிஸ்டமா மாத்திட்டாங்க. என்னடா, உனக்கு தெரியுதா நான் வளமையா கோவப்படுறது, மறுபடியும் பொறுமையாகிறது, இதெல்லாம் சரியான வார்த்தை இல்லை, விளங்கிட்டா? இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பொறுத்து கொள்வாங்க. நான் கோவப்படுறது உனக்கு தெரியும், அதனால இப்படி நான் கோவப்படுவேன், உடம்பை தூக்கி வீசுவேன், அப்படி அதை வந்து சரி கட்டுறாங்க. நல்ல டீசென்டான ஆள் என்னது, அதுல பிழையான ஒரு அம்சம், அது உங்களுடைய கெட்ட குணம், அதை அவர்கள் பொறுத்து கொண்டு அது அவருடைய சிறந்த குணம். ஆனா இது உங்களுடைய கெட்ட குணம், இது இருக்கவே கூடாத ஒரு அம்சம். அப்படி இருப்பதனால் பலவிதமான, அதாவது நான் சொன்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே நம்ம அடக்கிறதுக்கான முதலாவது அம்சமாக நாம கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான அம்சம் என்னன்னு சொன்னா, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அதாவது இந்த அறிஞர்களுடைய வழிகாட்டு அடிப்படையில் நம்ம உட்கார்ந்துறது, தூங்கிறது, உதுவெடுத்து விடுவது. இது அதே நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து அதே கோபக்காரன் சிரிச்சுட்டு வருவோம் பாத்தீங்கன்னா, வீட்டுல எல்லாத்தையும் செஞ்சுட்டு, இது வந்துட்டு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய 6வது முக்கியமான ஒரு அம்சம். அவ்வளவு அநியாயத்தை செஞ்சுட்டு, உடைக்க வேண்டியதை உடைச்சிட்டு, ஏச வேண்டிய பரம்பரையெல்லாம் இழுத்து ஏசிட்டு, பிள்ளைகளுக்கு அவனுடைய நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன், நீ முன்னேறுவேன்னு சொன்னா என்னது அது அப்படின்னு பிள்ளைகள்லாம் ஏசி எல்லாம் முடிஞ்ச பின்னால இவ்வளவு பெரிய சாபங்கள். அந்த பிள்ளைகிட்ட எதிர்காலம் என்னதுக்கு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன, உங்கள் குடும்பத்துக்கும் உங்களோட சொத்துக்கு எதிராக நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். மலக்குமார்கள் உங்களோட துஆக்களுக்கு ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார். மலக்குமார்கள் உங்கள் எல்லா, அதாவது ஒரு முஃமின்ன்றதுனால உங்களோட துஆ எல்லாம் கபூலாகணும்னு ஆமீன் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தை நீங்க உங்களுக்கு எதிராக கேட்டால் அதையும் எல்லாம் கபூல் செஞ்சிடும். அதே எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, கபூல் செய்ய உங்களுக்கு எதிராக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனா அந்த வீட்டுல இருந்து போயிட்டு 10-15 நிமிஷம் எல்லாம் அநியாயத்தை செஞ்சுட்டு ரிட்டர்ன் வார டைம்ல சிரிச்சுட்டு வாரு, சிரிச்சுட்டு வந்து சமாளிக்கிறது. என்ன தெரியாம ஏதோ கோபம், அப்படித்தான் மனிதன் அப்படித்தான் வரும், மலக்கு மாதிரி இருக்கலாம். அது இல்லாட்டி ஒரு மலக்கு மாதிரி இருக்கிற மாதிரியே வசனம், எப்படி மலக்கு மாதிரி இருக்கலாமா, அவர் மலக்கு மாதிரி ஆகிருவார்ன்ற பயத்துலதான் கோபப்பட்டிக்கிறார். அவர் எப்படி பேச்சு, நம்ம மலக்காயிருவோம், அதனாலதான் அவர் கோபுறார். அந்த இங்க மலக்கு இல்லைன்னு எப்பயோ தெரியும், ஆனா என்ன மலக்கு மாதிரி ஆயிரும், அதனால இப்படி எல்லாம் சமாளிக்கிறது. பாருங்க சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஜ்லிசு ஃபி துருகா, நீங்க வந்து வீதி ஓரங்கள்ல உட்கார வேண்டாம், வீதி ஓரங்களில் உட்கார வேண்டாம் என்று சொல்லுவாங்க. இந்த விராந்தைகள் உட்கார்றது, கடைகள்ல முன்கால உட்கார்றது, இது உட்கார வேண்டாம். சஹாபாக்கள் சொல்றாங்க, மாலனா புத்துன் யா ரசூலல்லாஹ்,
எங்களுக்கு கடை வீதியில உட்காராம என்ன இருக்க இயலாத ஒரு நிலை என்ன செய்கிறது இருக்கிறது. வீட்டிலே இருந்தீங்க, கடை வீதியில கட்டாயம் என்ன செய்யணும், உட்கார வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது அப்படின்னு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியா நீங்க வீதியில உட்கார்ந்துதான் ஆகணும் அப்படின்ற நிலைமை இருந்தால் நீங்கள் வீதிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை கொடுத்து விடுங்க. வீதிகள் ஒழுங்கு, நான் சில நேரத்துல தலைப்புகளை சொல்லிக்கிறேன், என்ன ஆர்வம் உள்ளவங்க பார்க்கலாம். வீதி ஒழுங்குன்னு ஒரு தலைப்பு என்ன செஞ்சுக்கிறேன் பேசுகிறேன், முடிஞ்சா பாருங்க. அதாவது நீங்க வீதிகளுக்கு வீதிகள் சம்பந்தமா ரசூலுல்லாஹ் 40-50 ஹதீஸ் சொல்லிருக்காங்க. வீதி ஒழுங்குகள் சம்பந்தமா மட்டும் நம்ம நாடுகள்ல என்னது முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ் இடத்துல கூட அதை எழுதி விட்டா கூட பெரிய செய்தியா பேத்துரும், தாவாவா என்ன செஞ்சு பேத்துரும். கால்நடைகள் விலங்குகள் சம்பந்தமாக அது பேசுகிறேன். அது பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் 100 மேற்பட்ட ஹதீஸ்கள் கால்நடை விலங்குகள் சட்டம் சம்பந்தமாக அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மார்க்கம், விவசாய சட்டங்கள் அப்படின்னு. இந்த வீதி சம்பந்தமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வீதிக்குரிய ஹக்கை என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க. என்ன வீதிக்குரிய ஹக்கு? கப்துல் பஸர், பார்வைகளை தாழ்த்திக்கும். வீதியில இருந்தா நீங்க என்ன செய்ய, பார்வைகளை தாழ்த்திக்கும். ஏன்னா வீதியில இருந்துட்டு முதலாவது செய்யற வேலை என்ன, போற வாரவே நீங்க இங்க போயிட்டீங்க, இங்க இந்த பக்கம் தானே போகணுவேன், இப்படி அந்த அவன் வரலாறு இவன் வரலாறுல பேசிட்டு இதை நீங்க செய்ய வேண்டாம். அடுத்தது என்ன, தல்லு சாயில், யாராவது வழி கேட்டா அவனுக்கு வழி சொல்லுங்க. வீதியில இருந்து நக்கடிக்கிறதே வேலை, அந்த பக்கத்தால போகும்போது வேறொரு வழியை காட்டி விடுறது. தல்லு சாயில் என்ன, வீதியில சரியான வழி அவருக்கு என்ன செய்தல், காட்டுதல். அடுத்தது மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்ன நல்ல விஷயங்களை ஏவுதல், தீமையை தடுத்தல். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகுதியை சொல்றோம். இந்த செய்தியில என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதாவது கடையோரங்களுக்கு போய் வீதியில போய் இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது ஒரு ஆண் மகன் தன்னை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதுக்கு ஒரு செய்தியை பாருங்க. ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்கிறது ரசூலுல்லாஹ் வராங்க. ஐனா அலி, அலி எங்கன்னு கேட்கிறான். ஃபாத்திமா எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முன்மாதிரி மிக்க பெண்களில் ஒரு, அவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் பேசினாங்க, நான் கொஞ்சம் கோவப்படுத்திட்டேன். எப்படி, நான் பேசினதுல அவருக்கு கோபம் அதனால வீட்லயும் என்ன செஞ்சிட்டாரு, வெளியே போய்விட்டார், கோவத்துல போயிட்டாரு. நான் சொன்னேன் ஏற்கனவே, கோபம் என்ன செஞ்சிடணும், அந்த இடத்த விட்டு என்ன போயிடும். நம்ம கோபக்காரன் நிலைமை என்ன, எப்பயுமே விட்டு வெளியே போறாதான். ஏன், அவருக்கு தான் டெய்லி கோபம் வருமே, அதனால அதை மாற்றிக்கணும். என்ன, நம்ம கோபக்காரன பட்டியல்ல இருந்து மாறணும் என்று நினைக்கணும். அதே நேரம் இதான் வழி, வெளியே போயிட்டாரு. அலிரதான் எங்க போறாங்க, அவங்க சிறப்பான தானே செய்வாங்க. வீதியோரத்துக்கு போகாம ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே நேரம் பள்ளிக்கு போறாங்க. மாமனார் மருமகனை தேடி என்ன செய்யறாரு, பள்ளிக்கு போறாரு. பள்ளிக்கு போனா அங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்துக்க நிக்கிறாங்க, தூக்கி நிக்கிறாங்க. மேல எல்லாம் என்ன செய்யுது, உடல்ல எல்லாம் மண் பட்டிருக்கு. அப்பதான் ரசூலுல்லாஹ் காலால தட்டி விட்டுட்டு, யா அபா துராப், யா அபா துராப், மண்ணின் தந்தையே எலும்புங்கன்னு ரசூலுல்லாஹ், மண்ணின் தந்தையே எலும்புங்கன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மிகவும் விருப்பமான புனை பெயராக அபூ துராப். அபூ துராப்னு சொன்னா சந்தோஷப்படுவோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல மட்டும் தான் அபூ துராப்னு கூப்பிட்டாங்க, வேற இடத்துல கூப்பிடல. யா அதா அபா துராப், அபூ துராப் ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட அந்த அழைச்ச அந்த பெயரை அவங்களுக்கு என்னைக்கு சொன்னாலும் அவன் சந்தோஷப்படுவான். ஆனா மண்ணின் தந்தைன்னு சொன்னது, அது என்னைக்கு சொன்னாலும் சந்தோஷப்படுவான் ரசூலுல்லாஹ் அழைச்சதுன்னு காரணமாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி, என்ன மகளோட பிரச்சனை, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்கல. அவர் இஸ்லாமிய வழிகாட்டல்ல உள்ள இஸ்லாமிய வழிகாட்டலை செய்த ஒரு மாமனார். அங்க போய் அந்த பிரச்சனை என்ன செய்யல, தலையிடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சஹாபாக்களுடைய நிறைய செய்திகளை நீங்க பார்க்கலாம், அப்படி தலையிட மாட்டாங்க. ஒரு தடவை இதுவும் ஒரு கோபத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு ஆயிஷா குரல் உயருது, ரசூலுல்லாஹ் வீட்டுல ஆயிஷா குரல் உயருது. பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்களுக்கு கொஞ்சம் சவுண்டா என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாகிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன அமைதியாகிறோம், நல்ல ஒரு ஆண்மகன் அமைதியா தான் இருப்பான். விளங்கிட்டா, நம்ம நினைக்கிறோம் எதிரா பேசுறதா நம்ம ஆண்மையை நினைக்கிறோம். அவங்க அமைதியாகிறாங்க. அபூபக்கர் வந்த கோபத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிச்சுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சிட்டாங்க, அடிச்சுட்டாங்க. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது விலக்கி விடுறாங்க. எப்படி விலக்கி விடுறாங்கன்னா, இடையில குறுக்கிட்டு, எப்படி எங்கட பிரச்சனையில நீங்க என்ன செய்யாதீங்க, தலையிடாதீங்கன்ற அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அபூபக்கர் குறுக்கிட்டு விலக்கி விடுறாங்க. போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு ரசூலுல்லாஹ் ஆயிஷாட்ட பேசுறாங்க, நான் விலக்கி விட்டேனா இல்லையா, என்ன நான் சமாதானப்படுத்தினா, நான் அடிக்க விடல அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அந்த மாதிரியான இந்த கருத்துப்பட உள்ள வார்த்தைகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சமாதானப்படுத்துறாங்க. அபூபக்கர்ல அவங்க ஏதோ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வராங்க. இவங்க சிரிச்சு பேசிக்க நிக்கிறாங்க. யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் வீட்டுக்குள்ள அஷ்ரிகானி ஃபி சில்மிக்குமா கமா அஷ்ரத்துமானி ஃபி ஹர்பிக்குமா, உங்களோட யுத்தத்துல என்னை சேர்த்துக்கொண்ட மாதிரி சமாதானத்துல என்ன செய்ய, என்னைய சேர்த்துக்குங்க என்று சொல்லி அபூபக்கர்லாம் சொன்னாங்க. இதே பிரச்சனை நம்மளோட வீட்டுல நடந்ததுன்னு. மாமனார் குரசா வந்துட்டார், அடிச்சுட்டார்.
பாப்பாவே அடிச்சுட்டு போறாங்க விளங்கிட்டா. உண்டை இந்த வாயத்தான் வேற ஒண்ணும் இல்லை, இதுக்கு அடிக்கத்தான் செய்வான். பாப்பாவுக்கே தாங்க எல்லாம் போயிட்டு அப்படி என்று அதை ஒரு என்னது பிளஸ் ஆக மாற்றி அதுக்கு ஒரு அந்த மனைவி என்ன செய்வா, அங்க போய் சொல்லுவா என்ன அவருக்கு முன்னால ஒண்ணும் செய்யாங்க, அது ஒரு பிளஸ்ஸா எடுத்துடுறாரு, அதை ஒரு இதா மாத்திடுறாங்க, அங்க போய் சொல்லி ரகசியம் இதெல்லாம் பண்ணி இது எல்லாத்துக்கும் நம்ம காரணம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள், அபூபக்கர்லாம் கோவப்பட்டார்கள். அதுக்கு பின்னால நீங்க தலையிட வேண்டாம்னு நினைச்சாங்க சொன்னாங்க. அபூபக்கர்லாம் அடுத்த செகண்ட் என்ன செய்தாங்க, சமாதானமாகி விட்டாங்க. நம்ம பாக்குறோம். இதே மாதிரிதான் அந்த கோவ விஷயத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு போயிருந்தாங்க, ரசூல் அதை பத்தி விசாரிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, கோவப்பட்டவங்க நபித்தோழர் என்ன செஞ்சுக்கிறாங்க, வெளியே போய்க்கிறாங்க. அதுதான் அந்த கடைத்தெருவுகளுக்கு போய் நிக்கிறது, வியாபாரங்களுக்கு மற்ற நோக்கங்களுக்கு சேர்ந்து கோபத்துல ஏதாவது நடந்து அங்க போயிடும். ஆனா இன்றைக்கு சர்ருல் மஜாலிஸ் கெட்ட மஜலிஸ்கள் உண்டாகாது என்ன செஞ்சுக்கிறோம், ரசூலுல்லாஹ் சர்ருல் மஜாலிஸ் தான் சொன்னாங்க. ஆனா இந்த ஹக்குகளோட இருங்கன்னாங்க, கெட்ட மஜலிஸ் எல்லாம் மாறி. காரணம் முறையற்ற நண்பர்கள், புரிந்து அதாவது பிளவு ஏற்படுத்துகின்ற நண்பர்கள், சரியான முறையில் அணுகாத நண்பர்கள். ஒரு நண்பர் தன்னை ஃபேமிலியோட கோவப்பட்டுக்கணும் ஆத்திரத்தோட வந்து எந்த நாளும் சண்டை, எதுலையுமே என்ன செய்யறா இல்ல, பொறுத்து போறா இல்ல, எனக்கும் சரியான கோவமா இருக்குது அப்படி என்று சொன்னா அவன் என்ன சொல்லணும், எல்லாம் யோசிக்காது, எப்படியான பிரச்சனை எல்லாத்தையும் நீயோட கோவத்தை என்ன செய்யணும், கட்டுப்படுத்திக்கிறோம். பெண்கள் என்ன அப்படித்தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இதான் சொல்லணும். இவன் அப்படியா செய்து எல்லாம் அப்படியே சொல்லிட்டு, ஆனா என்ன நான் அதை ஒதுக்காக சொல்லல, உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேன், எனக்கு என்ன தாய் பார்த்து தந்த ஒரு மனைவி. அந்த காலத்துல பொறுத்திருக்கும் அவங்க எங்க சஹாபா கடை காலத்துல என்ன செஞ்சீங்க, அப்படி அந்த சண்டையுமே வராது. இவனுக்கு இது மனசுல பதியுமா, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க, குடும்பத்துல உள்ளவன் ரோட்ல உள்ளவன் எல்லாருமே நல்லா இருக்கிறான். அவனா அதுக்குதான் கடை ரோடுக்கு வந்திருப்பான், ஆனா அதை சொல்ல மாட்டான். அதாவது என்னது ஒரு 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 தான் பரிபூர்ணமா இருப்பதமா இருக்கிற அந்த நண்பனுக்கு இதனால என்ன நடக்கும்னு ஒரு யோசனை இருக்க மாட்டான். போனவன் ஆறுதலோட வர வேண்டியவன் டபுளா போவான். எப்படி போவான், ஒரு நண்பன் நல்ல ஆறுதலை கொடுத்து அனுப்ப வேண்டியவன் அவன் இரட்டிப்பு மடங்கு கோபத்தோடயே நம்மளோட ஃப்ரெண்டோட வைஃப் வந்து ஒழுங்கா நடக்கிறான், இவன் தான் ஆக மோசமா இருக்கிறான் அப்படி என்ற தகவல் அவன் கொடுக்குறான். இவன் ஒரு புத்திசாலியா இருந்தா இதெல்லாம் நான் நம்புற கதையான்னு என்ன செய்யணும், அவன் நினைச்சிருக்கணும். நினைக்காம அவனும் அதை உள்வாங்கி போவதனால ஆத்திரத்துகளை பக்கத்துல உள்ள நண்பர்கள் அதிகரிக்க செய்வது கூட்டுவது. பாருங்க, உமரெல்லாம் கோவப்படுறாங்க, பக்கத்துல உள்ள பொருள் கைசன செய்யறாரு, குர்ஆன் வசனத்தை என்ன செய்யறாரு, ஓதி காட்டுறாரு, கோவப்படுறான். கோவப்பட வேண்டாம், காதுமீனல் கைத வல ஆஃபின் அனின் நாஸ், மக்களை மன்னிச்சு விடுங்கன்றான். அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. கோபப்பட்டு மன்னிக்க கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்க விரும்புகிறான் என்பதற்கு பல செய்தி. கோபத்தை பட்டுட்டு அடக்கிட்டு மன்னிக்க கூடியவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்க விரும்புகிறான். அதுக்கு என்ன செய்தி, மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல அபூபக்கர் எல்லாம் கோபப்படுறாங்களே, அதாவது மகள் மீது அவதூறு சொன்ன நேரத்துல, தன்னுடைய மகள் மீது அவதூறு சொன்ன நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு கோபத்திலையும் வேதனையிலையும், ஏன்னா மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவங்க குடும்பத்து பெண்மணி, அவங்க குடும்பத்துல ஒரு சஹாபி, அவங்களுக்கு செலவழிச்சு வராங்க. யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு செலவழிச்சுக்கிட்டு வராங்க. செலவழித்து கொண்டு வந்தும் தன்னை மகள் மீது என்ன செஞ்சுட்டான், அவதூறு சொல்லிட்டான். தன்னுடைய மகள் மீது அவதூறு சொல்லிட்டான். அபூபக்கர் நாங்க சொல்லிட்டாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹ், மிஸ்தஹுக்கு ஒரு நாள் இதுக்கு பின்னால் நான் செலவழிக்க மாட்டேன், இதுக்கு பின்னால மிஸ்தஹுக்கு நான் சொந்தக்காரர், அவரு இனி நான் செலவழிக்க மாட்டேன். அதாவது தர்மம் செஞ்சுட்டு வராரு, தன் சொந்த மகளுக்கு என்ன செஞ்சாரு, அவதூறு சொல்லிட்டாரு. இது அவதூறு தான் கன்ஃபார்ம் ஆகிறோம். இதுக்கு பின்னால நான் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் செலவழிக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வசனம் இறக்கிறான், வலா யஹ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸா, உங்களில் வசதியுடையவர்கள், சிறப்புடையவர்கள், ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என சத்தியம் பண்ண, கொடுக்க மாட்டேன் என நீங்கள் ஒரு பொழுதும் சத்தியம் பண்ண வேண்டாம். ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என நீங்கள் ஒரு பொழுதுமே என்ன செய்ய வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம். நீங்கள் மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, மன்னிச்சிருங்க. அப்படின்னா என்ன, நம்ம ஒரு ஆளை மன்னிச்சோம் என்று சொன்னா அல்லாஹ் எங்களே மன்னிப்போம். ஒருவர் நமக்கு செய்த குற்றத்தை நம்ம மன்னிக்கிறோம்டா அல்லாஹ் எங்களை என்ன செய்யறான், மன்னித்து விடுறான். நாங்க பிறரை ஏன் மன்னிக்க வேண்டும், சிலர் கேட்கிறாங்க, புறம் பேசுறாங்க. ஒருவர் புறம் பேசினா அவருடைய நன்மைகள் என்ன செய்யுது, நமக்கு வருது. அப்படித்தானே, ஒருவர் புறம் பேசிட்டாருன்னா அவருடைய நன்மைகள் நமக்கு வருது. ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி பத்தி ஒருத்தர் புறம் பேசுறாரு, அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு கூடை அளவுக்கு நல்ல பழமெல்லாம் போட்டு ஹசன் பசரை அனுப்பி விட்டார் அவரோடு. அவர் ஆச்சரியம், என்னன்னு, நேத்து உங்களோட நன்மையெல்லாம் எனக்கு அன்பளிப்பா தந்தீங்க, அதுக்கு கிஃப்டா இதை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு தந்துட்டேன். அப்ப இது வந்து அவருக்கு போய் சேர்ந்துடும். சிலர் கேட்கிறான், அப்ப அப்படி இருக்கிற ஏன் மன்னிக்கணும், என்னைய பத்தி புறம் பேசுறவரை நான் ஏன் மன்னிக்கணும், ஏன்னா அவர் நன்மையெல்லாம் எனக்கு என்ன செய்யறாரு, தந்து கண்டிக்கிறாங்க. அப்படித்தானே, அவர் நன்மையெல்லாம் தந்துருக்காரு, கஷ்டப்பட்டு செலவழிச்சு போய் தவாப் செஞ்சுட்டு
தவாப்லயே தவாப கொடுத்து கட்டிப்பாங்க அடுத்தவருக்கு. அப்போ ஹஜ்ஜே செய்ய மாட்டானே யாரு வராது, ஹஜ்ஜே செய்ய மாட்டானே இவர் தவாப் செய்யறாரா? இந்த தவாப் யாருக்கு? இப்ப அந்த ஹஜ்ஜி செய்யாதாருக்கு. அதுக்கு பிறகு பின்னால் இருக்கிற எல்லாம் அவருக்கு தான். அவர் என்ன இவ்வளவு பணம் இருந்து வேலையிலேன்னு அவரை பத்தியே பேசி 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 எல்லாம் ஹராமான பிசினஸ் சொல்லி சொல்லி டோட்டல் நன்மை அவருக்கு போயிடும். இப்படிங்கிற நேரத்துல அந்த நன்மை தனக்கு கிடைச்சிட்டு ஒருத்தர் விளங்கினா அவர் மன்னிப்பாராம்? மன்னிக்க விரும்ப மாட்டான். ஆனா மன்னிப்பது அதை விட சிறப்பு ஏன் தெரியுமா? நீங்கள் மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை. அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை. எனவே புறம்பே இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், என் மீது யார் என்னை பற்றி புறம் பேசினாரோ அவர் சொன்னார், அனைவரையும் நான் மன்னிச்சேன், அனைவரை நான் என்ன செஞ்சுட்டேன், மன்னித்து விட்டேன். அபூபக்கர்லாம் பத்தி ஒருத்தர் புறம் பேசுறாரு. அபூபக்கர்லாம் சொல்றாங்க, நீங்க என்னை பத்தி பேசின புறத்தை நான் மன்னிச்சிட்டேன். ஆனா புறம் பேசுற ஒரு பாவம் அது உங்களுக்கு அல்லாஹ் கிடையாது உள்ளது, அது நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க. புறம் பேசுற ஒரு பாவம் அதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறீங்க. என் மீது உள்ள ஹக்க நான் மன்னிச்சிட்டேன். என்ன காரணம்னா அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், எங்களை மன்னிக்கிறான். எனவே நம்ம ஆத்திரப்படுகிற நேரத்துல, கோபப்படுகிற நேரத்துல ஒரு சந்தர்ப்பமா நினைங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வது. எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் என்பதால நம்ம கோபப்படுறோம், அவங்களுக்கு கையாளாகாத தன்மை என்றதால நம்ம கோபப்படுறோம், பலகீனர்கள் என்பதால கோபப்படுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி அதாவது ஹர்ரிஜு ஹக்கத் தைஃபைன், ரெண்டு பலகீனமானவர்களை பற்றி யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் முறைப்பட்டு செல்கிறேன். ரெண்டு பலகீனமானவர்களுடைய உரிமை பற்றி உன்னிடத்திலே முறைப்பட்டு செல்கிறேன். பெண்கள் அனாதை, பெண்கள் அனாதை, இந்த ரெண்டு பேருடைய ஹக்கையும் நான் உன்னிடத்துல முறைப்பட்டு செல்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே நாளை மறுமையில இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா மாறும் அப்படி சொல்லிட்டு போறாங்க. எனவே என்னோட கோபங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இயன்ற அளவு கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக நம்ம கட்டுப்படுத்துவதன் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடியவர்களாகும், அஹ்லாக்கால நாங்கள் அழகானவர்களாக தெரிவதற்கு இந்த கோபம் என்ற உணர்வை முழுமையாக கட்டுப்படுத்தி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸுகள் நம்மளை கோபப்படுத்துகிறார்கள், அதிலிருந்து நம்ம ஒரு பயிற்சி பெற்று நான் கோபப்படக்கூடாது என்பதை நம்ம சொல்லிக் கொடுத்து, நியாயமாக கோபப்படுதல் என்பது உண்டு, இல்லை என்பதை மனசுக்கு சொல்லிக் கொடுத்து, அது விதிவிலக்கான சில இடங்கள் உண்டு, அது உங்களுக்கு அது தானாகவே வரும். அது அல்லாமல் எந்த விதத்திலும் கோபப்படுதல் என்பது நல்ல ஒரு காரியம் அல்ல, நல்லதை கொண்டு வந்து சேர்க்காது, நல்ல விளைவும் என்ன செய்யாது கொண்டு வந்து தராது என்ற புரிதலோடு அல்லாஹு தஆலா நல்ல அஹ்லாக் உள்ளவர்களாக அனைவரையும் மாற்றியல் புரிவானாக. ஹதா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.